நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் இருந்த கொள்ளையனை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் பதுங்கியிருந்த கொள்ளையனை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்டெய்னரை திறக்க முயன்றபோது இன்ஸ்பெக்டரை கொள்ளையன் ஒருவர் வெட்டியதால் போலீசார் துப்பாக்கியால் சுடத் தொடங்கியிருக்கின்றனர். கொள்ளையர்கள் தாக்குதலில் காயமடைந்த இன்ஸ்பெக்டர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலில் ஈடுபட்ட மற்றொரு கொள்ளையனின் காலில் சுட்டு காவல்துறையினர் அவரை பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் இருந்த கொள்ளையனை போலீசார் சுட்டுக் கொலை செய்திருக்கின்றனர். கண்டெய்னரை திறக்க முயன்றபோது இன்ஸ்பெக்டரை கொள்ளையன் ஒருவன் வெட்டியதால் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த இன்ஸ்பெக்டர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலில் ஈடுபட்ட மற்றொரு கொள்ளையனின் காலில் சுட்டு காவல்துறையினர் பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த கொள்ளையர்கள் யார்? இது குறித்தான தகவல்கள் எதுவும் வெளியாகி இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். நாமக்கல்லில் தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடிக்க முற்பட்ட போது என்கவுண்டர் என்பது நடந்திருக்கிறது. கேரளா மாநிலத்தில் 3 ATMகளில் பணம் கொள்ளையடிக்கிற சம்பவம் நிகழ்ந்திருந்தது. கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் அந்த கொள்ளை சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. இது தொடர்பாக கேரளா முழுவதும் மாநில போலீசார் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். இதற்கிடையில் நாமக்கல் மாவட்டம் பச்சாம்பாளையம் பகுதியில் 2 கார்கள் 4 பைக்குகளை மோதிவிட்டு நிற்காமல் ஒரு கண்டெய்னர் லாரி சென்று கொண்டிருந்தது. இதை நிறுத்த முயன்ற போலீசார் மீது அரிவாளால் தாக்கி தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறார்கள். அப்போது என்கவுண்டர் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதில் ஒருவர் இறந்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே போல மற்றொருவர் காயமடைந்ததாகவும் 5 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குமாரபாளையம் அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 3 ATMகளில் 27ஆம் தேதி இந்த அதிகாலையில் இந்த கொள்ளை சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. சுமார் 65 லட்சத்திலிருந்து 70 லட்சம் வரை பணம் 3 ATMகளிலும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கேரள மாநில போலீசார் தமிழக எல்லை பகுதி முழுவதும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தியிருந்தார்கள். இதற்கிடையில் தான் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துடன் தமிழ்நாடு வழியாக ராஜஸ்தானிற்கு தப்பி செல்ல அந்த கொள்ளை கும்பல் முயற்சி செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ATM மிஷினில் கேஸ் வெல்டிங் மிஷினை கொண்டு உடைத்து இவர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக கேரள மாநிலம் வெப்படை காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கண்டெய்னருக்குள் மொத்தம் 7 பேர் இருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக கேரள மாநில போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்கவுண்டர் செய்யப்பட்டவருடைய உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்திருக்கிறார்கள். கைதானவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா அந்த பிடிக்கப்பட்ட கொள்ளையர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது? இது பற்றின தகவல்களை பதிவு பண்ணும். இந்த என்கவுண்டர் தொடர்பாக உயிரிழந்த கொள்ளையன் ஒருவனுடைய உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காயமடைந்த மற்றொருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 5 பேர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வடமாநில கொள்ளையர்கள் என்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. சுலபமாக அங்க கேரளா மாநிலத்தில் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு திட்டமிட்டு கண்டெய்னர் மூலமாக அந்த பணத்தை தன்னுடைய மாநிலத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த கொள்ளையர்கள் திட்டமிட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாமக்கல் அருகே வரும்போதுதான் இந்த சம்பவம் என்பது கண்டெய்னர் மீது சந்தேகம் எழுந்திருந்தது. சோதனைக்கு முற்படும் போதுதான் தாறுமாறாக சென்று அந்த கண்டெய்னர் மற்ற வாகனங்கள் மீது மோதிவிட்டு சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
காவல்துறை பிடிக்க முற்படும் போதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோருக்கு இதில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கண்டெய்னர் ஓட்டி வந்த டிரைவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். மற்றவர்கள் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஏற்கனவே தமிழ்நாட்டில் வடமாநில கொள்ளையர்கள் பிடிப்பதற்கான இதே போல கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவங்கள் பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. பவாரியா கொள்ளையர்கள், அதே போல வேளச்சேரியில் என்கவுண்டர் 5 பேர் என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருந்தது. அதுவும் வங்கி ஏடிஎம் பணத்தை கொள்ளையடிக்க முற்படும் போதுதான் நிகழ்ந்திருந்தது. அதே போல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவண்ணாமலையில் 2 ஏடிஎம்மில் கொள்ளை சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. அவர்களை வட மாநிலத்திற்கு சென்று தமிழக காவல்துறையினர் திறம்பட பிடித்ததாக காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் பாராட்டினார்கள். அதற்கிடையில் தற்போது வேற ஒரு மாநிலத்தில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்து தமிழ்நாடு வழியாக தப்பிச் செல்ல முற்பட்ட கொள்ளையர்களை தமிழக காவல்துறை பிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார். அதே போல காயமடைந்த போலீசாரை நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மேலும் கைதானவர்களிடம் உரிய விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், கேரளாவில் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றதா நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. அங்கிருந்து காவல்துறை அதிகாரிகள் ஏதேனும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களா? அவர்கள் யாரும் இவர்களை தேடி வந்திருக்கிறார்களா? அது குறித்தான விவரங்கள். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற பகுதியில் சுற்றியுள்ள 3 ஏடிஎம்களில் தான் அந்த கொள்ளை சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இன்று அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலான 1 மணி நேர இடைவெளியில் இந்த 3 ஏடிஎம்களிலும் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் கட்டிங் மூலமாக ஏடிஎம் மிஷினை உடைத்து சுமார் 65 லட்சத்திலிருந்து 70 லட்சம் வரை பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கேரள போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் நடந்த பிறகு கேரள மாநில போலீசார் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநில போலீசாருக்கு தகவல் தெரிவித்து மாநில எல்லை பகுதிகளை முழுமையாக கண்காணித்து இந்த கொள்ளையர்கள் உங்கள் மாநிலம் வழியாக தப்பி செல்ல முயல்கிறார்களா என ஏற்கனவே ஒரு அலர்ட்டை கேரள போலீசார் அளித்திருந்ததாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாமக்கல் வழியாக நாமக்கல் வழியாக அவர்கள் ராஜஸ்தானிற்கு தப்பி செல்ல முயன்ற போதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த என்கவுண்டர் தொடர்பாகவும் கொள்ளையர்கள் பிடிபட்டிருக்க சம்பவம் தொடர்பாகவும் கேரள போலீசாருக்கு தமிழக போலீசார் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிடிபட்டவர்களிடம் தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தமிழ்நாட்டு எல்லையில் இவர்கள் தப்பி செல்ல முயன்றது தொடர்பாகவும் அது மட்டுமல்லாமல் ஒரு என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் வழக்கு ஒன்றை நாமக்கல் போலீசார் பதிவு செய்ய இருக்கிறார்கள். ஏனென்றால் வாகனங்கள் தாறுமாறாக சென்று வாகனங்களை இடித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியது, ஆயுதங்களோடு தப்பிச் செல்ல முயன்றது. இது தொடர்பான வழக்குகள் தமிழகத்தில் ஒன்று பதிவு செய்ய போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கில் தற்போது பிடிபட்டிருப்பவர்களை கைது காண்பதற்கான நடவடிக்கை என்பது முதல் கட்டமாக மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு கேரள போலீசார் தமிழ்நாட்டிற்கு வந்து அவர்களுடைய வழக்கில் தற்போது கைதாகியிருப்பவர்களை தங்களுடைய வழக்கில் கைது செய்து கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் இருந்த கொள்ளையனை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் பதுங்கி இருந்த கொள்ளையனை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்பவ இடத்திலிருந்து நமது நாமக்கல் செய்தியாளர் பிரதாப் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் பிரதாப். பிடிப்பட்டவர்கள் மீது வேறு எதுவும் வழக்குகள் தொடர்பில் இருப்பது தெரிய வந்திருக்கிறதா? இவர்களுடைய திருட்டு பாணி என்னவாக இருந்திருக்கிறது? இது குறித்த தகவல்கள். திவ்யா, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்துள்ள வெப்படையில் இன்று அதிவேகமாக சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகன ஓட்டிகளை இடித்து தள்ளிவிட்டு சென்றதால் இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் சேலம் மாவட்டத்தில் சுற்றி வளைத்தனர். இந்த கண்டெய்னர் லாரியில் இருந்த 7 வடமாநிலத்தவர்கள் சேர்ந்தவர்கள் துப்பாக்கியுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் காவல்துறையினை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோர் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து போலீசார் வட இந்திய கொள்ளையர்களை நோக்கி சுட்டதில் ஒருவர் உயிர்ந்ததாகவும் மற்றவர் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில்
இவர்கள் கேரளம் மாநிலம் திருச்சூரில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டதாகவும் அங்கிருந்து ஏடிஎம் இயந்திரம், கார் ஆகியவை சென்றதாகவும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் ஒருவர் தப்பியோடிய நிலையில் எஸ்பி ராஜேஷ் கண்ணா காட்டுக்குள் சென்று ஒருவரை தேடி வந்து உள்ளார். இதனை அடுத்து தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதாப். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னரில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை துரத்தி சென்று போலீசார் மடக்கி பிடித்திருக்கின்றனர். கண்டெய்னர் லாரியை திறக்க முயன்றபோது கொள்ளையர்கள் அங்கிருந்த காவலர்கள் மீது அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக போலீசார் அவர்களை நோக்கி துப்பாக்கியில் சுட்டதில் ஒரு கொள்ளையின் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காலில் காயத்துடன் பிடிபட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 7 பேர் கொண்ட இந்த கும்பலானது கேரளாவில் உள்ள 3 ஏடிஎம்களில் தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டு கேரளாவில் இருந்து கண்டெய்னர் வழியாக தப்பி சென்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானை சேர்ந்த இந்த கொள்ளையர்களை போலீசார் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.